4 டன் பழங்களால் உருவான கனவு கடற்கரை. ஐந்து லட்சம் மலர்களுடன் வண்ண விழா போல் காட்சியளிக்கும் சிம்ஸ் பூங்கா. நீலகிரி மாவட்டத்துல வருஷம் கோடை சீசனை முன்னிட்டு மலை மாவட்டத்துக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை உற்சாகப்படுத்துற வகையில தோட்டக்கலைத்துறை சார்பில் கோடை விழாக்கள் நடக்கும். குறிப்பா குன்னூர் சிம்ஸ் பூங்காவில 65வது பழ கண்காட்சி இன்னைக்கு தொடங்க இருக்கு. 3 நாட்களுக்கு நடக்க இருக்கு. சோ இந்த வருஷம் சிம்ஸ் பூங்கா துவங்கி 151வது வருஷம் அப்படிங்கறதால வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை உற்சாகப்படுத்துற வகையா பூங்காவுடைய நுழைவாயிலுக்கு முன்னாடி 35 வகையான பழங்களை வச்சு அலங்கார நுழைவாயில் அமைக்கப்படும். மேலும் நுழைவாயில் பகுதியில 1 டன் எலுமிச்சை பழங்களாலான மிகப்பெரிய எலுமிச்சை பழம், தென்னை மரம், ஜூஸ் கிளாஸ், ஐஸ்கிரீம், மணல் வீடு குடை, பழமையான கார் மாதிரி உருவங்கள், 4 டன் பழங்களை வச்சு தத்ரூபமா வடிவமைக்கப்பட இருக்கு. மேலும் தமிழகத்துல இருக்கக்கூடிய தோட்டக்கலைத்துறைக்கு சொந்தமான தோட்டக்கலை பண்ணைகள்ல விளைவிக்கக்கூடிய அனைத்து வகையான பழங்களுமே சிறப்பு அரங்குகள் மூலமா கண்காட்சியில காட்சிப்படுத்தவும் இருக்கு. சிம்ஸ் பூங்காவில ஏற்கனவே நடவு செய்யப்பட்ட 5 லட்சம் மலர் செடிகள் எல்லாமே இப்ப பூத்து குலுங்கறதால சுற்றுலா பயணிகளுடைய கண்களுக்கு அது விருந்தாவே அமைஞ்சிருக்கு. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.